பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 1 அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஒளியாயிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது தேவன் ஒளியாயிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று யோவான் சொல்லுகிறார். யோவானுடைய சுவிசேஷத்தில் தான் அதிகாரத்திலேயே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, இருளிலே அது பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆம், அந்த தெய்வீக ஒளி. தேவன் ஒளியாயிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், ஆண்டவர் ஒரு மகிமை. அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது? யோசித்து பாருங்க. இயேசு சொன்னார், இந்த உலகத்திற்கு நான் ஒளியாயிருக்கிறேன். அதுவும் யோவான்ல தான் இருக்கு. இந்த உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன். இந்த ஒளி உலகத்தில் இருக்கும் மட்டும் இருள் மேற்கொள்ளாது. இதையெல்லாம் இயேசு தான் சொன்னார். உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், ஒளியில் வாசமாயிருக்கிறார், ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அவர் ஒளி. அப்படியானால் தேவனை உடைய மக்கள் யாருமே இருளா இருக்க மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது மகிமையின் ஒளியை எங்கள் இருதயங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆம், இயேசு நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தாரா? எப்படிப்பட்ட ஒளி என்று சற்று யோசித்து பாருங்களேன். தேவனை போல அந்த மகிமையான ஒளி எங்கேயுமே கிடையாது. எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படி என்றால் என்ன? எப்பக்கமும் பிரகாசம், எப்பக்கமும் மகிமை, எப்பக்கமும் வெளிச்சம். தேவன் என்றாலே அது முழுமையாக ஒரு ஒளிதான். இந்த ஒளி, அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்துல அவர் சொல்றாரு, நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு நான் ஒரு வெளிச்சம். என்னை பார்க்கிறவங்க சொல்லணும், இவர் இருளற்ற மனிதன், இவர்கிட்ட ஒளி இருக்கு, இவர்கிட்ட வெளிச்சம் இருக்கு, இவர்கிட்ட குறைகள் இல்லை, இவர்கிட்ட கரைகள் இல்லை, இந்த மனுஷன் ஒரு சுத்தமான மனுஷனா இருக்கிறார் என்று சொல்லும்படியாக நானும் அந்த ஒளியை வாஞ்சிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 7வது வசனம் பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாம் அந்த வெளிச்சத்துல தான் நாம் வாழணும். இருட்டுக்கு போயிடக்கூடாது. பாவமாகி இருட்டு, அசுத்தமாகிய இருட்டு, பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் போய்விடாதீர்கள். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்கிற வார்த்தையின்படி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் இருளிலே போய் மூழ்கி விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கிருபை கொடுப்பாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒளியாய் இருக்கிறீர். உம்மில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஒளியிலே இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஒளி வஸ்திரமாய் தரித்த ஆண்டவரை ஆராதித்து வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்படைக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். ஆமென்.